இங்க மைக்னால ஒரு நாள் கூட சாப்பிடாம இருக்க முடியாது. ஒரு நாள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டா ஒரு தெருவில் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பார்க்ல போய் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு அங்க குழந்தைகள் எல்லாம் பேஸ்பால் விளையாண்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைகள் எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப மைக்குமே திரும்ப பசிக்க ஆரம்பிக்குது. ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பில்டிங் ஃபுல்லா வந்து ஹோட்டல் இருக்கிறத அவர் பாக்குறாரு. அதுல வந்து நிறைய போஸ்டர் ஒட்டி இருக்கு. அதுல பார்த்ததுமே சரி இந்தியன் குசின் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிடுறாரு. உடனே பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க ஹோட்டல் இல்ல, அங்க வந்து துணி துவைப்பாங்கல்ல அந்த கடை தான் அங்க இருக்கு. அதுக்கப்புறமா திரும்ப வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க கடைக்கு போறாரு. கரெக்டா அது வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். தயங்கிட்டே தான் உள்ள போய் உட்கார்றாரு. அப்புறமா அந்த மெனு எடுத்து பாக்குறாரு. பார்த்தா அதுல குழம்பு தந்தூரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்கு. இப்ப அவருக்கு வந்து எதை சூஸ் பண்றதே தெரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கடைசியா ஒரு வழியா ஒரு முடிவு பண்ணி தந்தூரி சிக்கனும் கிரில் பிரான்ஸும் கறி குழம்பு கூடவே வந்து சாஃப்ரான் ரைஸும் ஆர்டர் பண்றாரு. ஆர்டர் பண்ணிட்டு கிச்சன்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பாக்குறாரு. அப்பதான் பக்கத்துல வந்து அங்க அப்பளம் இருக்கிறத பாக்குறாரு. இது என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவங்களே அப்பளம் சொன்னா சரி எனக்கு இது ஒரு பிளேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவருமே அந்த அப்பளத்தை வாங்கி சாப்பிட்டு பாக்குறாரு. பார்த்தா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கு. அவருக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதுக்குள்ளேயே அவர் ஆர்டர் பண்ண தந்தூரி ரெடி ஆயிருது. தந்தூரி சிக்கன் அதை பார்த்தா நல்லா ஆவி பறக்க அவ்வளவு சூடா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பைசஸ் எல்லாம் மேல போட்டு பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. அதை பார்த்தாலே அவருக்கு அவ்வளவு எச்சி ஊறுது. மைக்குமா அதை எடுத்து ஒரு வாய் கடிச்சு பாக்குறாரு. பார்த்தா சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. அவருக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கறி நல்லா வெந்திருக்கு, டெண்டரா இருக்கு, ஜூஸியா இருக்கு. அது மெல்லும் போது அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு செம்மையா ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா அது மேல கொஞ்சம் லெமனை புரிஞ்சு சாப்பிட்டு பாக்குறாரு. பாருங்க செத்தே போயிட்டாருன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. எலும்ப கூட விடாம அந்த அளவுக்கு கடி கடின்னு கடிச்சு சாப்பிடுறாரு. அடுத்ததா கிரில்டு பிரான்ஸ் வருது. பார்க்கவே அவ்வளோ செமையா இருக்கு. ஸ்பைசஸ் எல்லாம் அதுக்குள்ள நல்லா இறங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம மேல மொறுமொறுப்பாவும் உள்ள வந்து ஜூஸியாவும் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த பிரானோட ஸ்வீட்னஸ் இருக்குல்ல, அது நேச்சுரல் பிளேவரை கொண்டு வருதுங்க. அதுக்கப்புறம் சைடிஷான ரைத்தாவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த நல்ல கெட்டியான தயிர்ல ஸ்பைசஸ் கூடவே கொஞ்சம் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்டா கொண்டு வந்து தர்றாங்க பாருங்க. அது அவளு வாயில வச்சோன்னே இது தயிரா இல்ல வெண்ணையாங்கிற அளவுக்கு வலிக்கிட்டு போகுது. அதுக்கப்புறமா இவர் ஆர்டர் பண்ண கறி குழம்பு வருது. கறி குழம்பு பார்த்தா கறி எல்லாம் பெரிய பெரிய பீஸா போட்டிருக்காங்க. அந்த ஸ்மெல்ல பார்த்தாலே அவ்வளோ சூப்பரா. சாஃப்ரான் ரைஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சாஃப்ரான் ரைஸ்ல அந்த கறி குழம்பை ஊத்தி அது கூடவே அந்த ரைத்தாவை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறாங்க பாருங்க. பெர்ஃபெக்ட் காம்போ. இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து சாஃப்டா இருக்கு, ஸ்டிக்கியா. அது மட்டும் இல்லாம அந்த சாஃப்ரான் ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்டும் தருது. அது கூடவே இந்த காரசாரமான கறி குழம்பு கூட அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த ரைத்தா, இந்த மூணையும் அடிச்சு குழப்பி சாப்பிடுறப்ப பார்க்கணும். இதுதாங்க சொர்க்கமே. அந்த அளவுக்கு இருக்கு. எல்லா டேஸ்டும் சேர்ந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிருது. கடைசியா பார்த்தா இன்னும் சாப்பாடு கறி குழம்பு தான் மிச்சம் இருக்கு. சாப்பாட்டுல அந்த கறி குழம்பு எல்லாத்தையும் கொட்டி கூட அந்த ரைத்தாவை எல்லாத்தையும் கொட்டி நல்லா குழப்பி ஒரு அடி அடிக்கிறாரு பாருங்க. செம்மையா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாருங்க. கடைசியா அந்த சாப்பாட்டை வயிறு நெப்ப நல்லா சாப்பிட்டுட்டு மைக் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடோட பெரிய ஸ்மைலோட அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போறாரு பாருங்க. சரி நமக்கே சாப்பிடணும் போல இருக்குல்ல. அப்புறம் நான் ஆர்டர் போடுங்க டக்குன்னு.